கண்ணப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஐயோ யார் சார் இந்த பொண்ணு? யாரும் தெரியல, என் கார் முன்னாடி வந்து வந்துட்டா. நீ கொஞ்சம் தூக்கு. போய் டாக்டர் சுரேஷ் போன் பண்ணிட்டு. சரி சார். திட்டி கொடுங்க டாக்டர். விஜய் எங்க? உள்ள இருக்காரு. அப்படியா? என்ன நடந்துச்சு சார்? இங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்ற வழியில யாரோ ஒரு பொண்ணு காருக்கு முன்னாடி மயங்கி விழுந்துருச்சு சார். இங்க தூக்கிட்டு வந்துட்டாரு, இன்னும் மயக்கம் தெரியல. ஐ சி. ஹலோ டாக்டர். பேஷண்ட் எங்க? உள்ள இருக்காங்க. டாக்டர் எனி ப்ராப்ளம்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வாங்க. டாக்டர் இப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு? நத்திங் சீரியஸ். எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அதிர்ச்சியில அவன் மயக்கம் அடைஞ்சிருக்கா, அவ்வளவுதான். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சிடும். காலையில இந்த பொண்ணு நார்மல் ஆயிடுவா. அது சரி, யார் இந்த பொண்ணு? ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியல, அவ மயங்கி விழுந்த இடத்துல ஒருத்தரை காணோம் சார். ஓ ஐ சி. அப்ப விஜய் உடனே நீங்க போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க, பின்னால பிரச்சனை வரக்கூடாதுல்ல. சரி சார், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு போன் பண்ண தயங்காதுங்க. அப்புறம் அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நல்ல காத்து வர மாதிரி ரூமுக்கு அவளை மாத்தி படுக்க வைங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? தேங்க்யூ, பாய். அவர் அனுப்பிச்சு வந்துரு. எந்திரிக்க வேண்டாம், படுத்துக்கோங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட் தான். நிம்மதியா படுத்து தூங்குங்க. கண்டிப்பா ஒரு இடத்தையும் விடாம எல்லா இடத்துலயும் நல்லா தண்ணி அடிச்சிரு. சரி சார். சாரி, நான் கதவை நாக் பண்ண வந்துட்டேன். பரவாயில்ல, வாங்க. இந்த சாரியை நான் கட்டிக்கிட்டுமா? அதை கொடுங்க ப்ளீஸ். இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க. என்னால உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, நேத்து ராத்திரி என்ன நடந்தது?
என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சின்னம்மா தான் வளர்த்தாங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு இன்னும் ஒரு வயசானவருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சின்னம்மா முடிவு பண்ணாங்க. அவங்க முடிவை என்னால ஏத்துக்க முடியாம அவங்க கூட சண்டை போட்டேன். என் அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் கூட நான் எப்படி வாழ முடியும்? வீட்டை விட்டு ஓடி வந்தேன். சின்னம்மாவும் அந்த ஆளும் என்ன தேட ஆரம்பிச்சாங்க. அந்த ஆளோட அடியாட்களும் என்ன தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்டேயும் தப்பிக்கும் போதுதான் நாம 2 பேரும் சந்திச்சோம். இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் சொல்லாமே. வேணாம், சொல்ல வேணாம். நான் உயிரோட இருக்கிறதே தெரிய வேண்டாம். ப்ளீஸ். சரி வேணாம், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் குளிச்சுட்டு டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். சாரி விஜய், நீங்க கொடுத்த பேண்ட் ரொம்ப டைட்டா இருந்தது. எனக்கு இடுப்புல வேற வலி வந்தது. அதான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, நானே செஞ்சது. சாப்பிடுங்க. இதெல்லாம் செய்வேன்ல. பரவாயில்ல, சமைக்கிறது என்னோட ஹாபி. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த கெஸ்ட சமைக்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை ட்ரெஸ் கொடுத்து நல்லா இருக்கா? இங்க பீரோல நிறைய லேடிஸ் ட்ரெஸ் இருக்கிறத நான் பார்த்தேன். அதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கலாம்ல. என்ன விஜய், நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல, தப்பு இல்ல. அந்த ட்ரெஸ் எல்லாம் என் ஒய்ஃப் அம்பிகாவோட ஞாபகமா நான் வச்சிருக்கேன். அதை யார் யூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. உங்க ஒய்ஃப் இருக்கா? உயிரோட தான் இருக்கா, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. ஐம் ரியலி சாரி விஜய். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? சொல்றேன். நம்ம வேதனைய மத்தவங்கிட்ட சொல்றப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அதுக்காக சொல்றேன். அனாதையா இருந்த எனக்கு ஆதரவு தந்து என்னோட திறமைக்கும் என்னோட உழைப்புக்கும் மதிப்பு தந்து ராகவன் சார் அவரோட கம்பெனில என்ன மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணாரு. அவர் வீட்டு வேலைக்காரி பங்கஜம் என் ஊரை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பத்தி ஏன் முதலாளி கிட்ட ரொம்ப நல்லபடியா சொன்னாங்க. ஒரு நாள் அவரு என்ன தன் வீட்டுக்கு கூட்டம் அமைச்சாரு. விஜய், நான் உன்னை வர சொன்னது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வந்துட்டேனே. என்ன சார்? ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. என் மூத்த பொண்ணு அம்பிகாவை உனக்கு தெரியல, அவளை உனக்கு கல்யாணம் செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறேன். விஜய், உன் அபிப்பிராயம் என்ன? சார், அது வந்து நான் என் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொன்னா போதும். எனக்காக நீங்க எடுக்கிற எந்த முடிவையும் நான் வேணாம்னு சொன்னதில்லை. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தந்த உங்க ஆசை அதுதான்னா எனக்கு சம்மதம் தான் சார். ஆனா என்ன ஆனா? மத்தவங்களை விட என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கிட்ட குடும்பம், அப்பா அம்மா யாருமே இல்ல. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்புறம் ஜாதி, மதம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் நான் பெருசாவே நினைக்கல. நல்ல குணம், நல்ல படிப்பறிவு, அயராத கடின உழைப்பு, இந்த தகுதி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. என் பொண்ணுக்கு நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை நீதான். அம்பிகா, வாமா. உனக்கு சந்தோஷம் தானேம்மா?
சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். இனிமே என்ன சார்னு கூப்பிட வேண்டாம், அங்கிள்னு கூப்பிட்டா போதும். ஓகே, நான் வரேன். நல்லா இருப்பா. உன் செலக்ஷன் சூப்பர்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராகவன் அங்கிள் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் வேக வேகமா செஞ்சாரு. அம்பியோட சிஸ்டர் ரேஷ்மா அமெரிக்கால இருந்து வரதுக்காக எல்லாரும் காத்திருந்தோம். ரேஷ்மா சொல்லு. டாடி, எனக்கு வர 7ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது. மேரேஜ் வேற டேட்டுக்கு மாத்த முடியாதா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் ஊருக்கு வந்துட்டு போறேன். அதுக்கு அப்புறம் கல்யாணம். டாடி, என்னாச்சு? ஹலோ டாடி. ரேஷ்மா, இன்விடேஷன்லாம் அச்சடிச்சு கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே தேதியை மாத்த முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த முகூர்த்தத்தை விட்டா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அக்கா மேரேஜுக்கு நான் இல்லாமலா? ரேஷ்மா, சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு இல்ல, எக்ஸாம் எழுதாமலும் வர முடியாது. நீ கவலைப்படாத, அக்காவோட கல்யாண கேசட்டை நான் உடனே அனுப்புறேன். சரி. அக்கா எங்க? இதோ இங்கதான் இருக்கா. கொஞ்சம் கொடுங்க. கொடுக்குறேன். ஹலோ ரேஷ்மா, நான் தான் அக்காடா. அக்கா, அண்ணா எப்படி இருக்காரு? ஆள் அழகா ஸ்மார்ட்டா இருக்காரா? நான் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க போறேல்ல? நடக்கட்டும். நான் வந்து பேசிக்கிறேன். புது மாப்பிள்ளை வந்ததும் என்னையெல்லாம் மறந்துடுவேன். எனிவே, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே? தேங்க் யூ மா. நண்பர்களோட ஆசீர்வாதத்திலையும் நல்லபடியா முடிஞ்சது. பக்கத்துல வா. ஏய், ஏன் மௌனமா இருக்க? என்கிட்ட கோபமா? இல்ல, என்ன பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சதுனால தானே கட்டிக்கவே சம்மதிச்சேன். அப்பா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினப்போ என்ன நினைச்சீங்க? சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க என்ன பதில் சொல்வீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. என்ன பயம்? என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்களோன்னு தான். அப்படி ஒரு பயம் வரதுக்கு என்ன காரணம்? நான் உங்க எம்டியோட பொண்ணாச்சே. உங்க கம்பெனில சாதாரண ஸ்டாஃபா இருந்த எனக்கு மருமகன்ற அந்தஸ்தையும் புருஷங்கிற உறவையும் கொடுக்கிற மனப்பக்குவம் உங்க அப்பாவுக்கும் உனக்கு இருக்கிறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, அது இருக்கட்டும். என் மேல நீ எப்ப ஆசை வச்ச? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹர்த்தால் நடந்துச்சு. அன்னைக்கு நடுவழியில அப்பாவுக்கு முத தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்ப சீக்கிரமா அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுங்கிற நிலைமையில நீங்க அப்பாவை தோல்ல சுமந்துக்கிட்டு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து அவர் உயிரை காப்பாத்தினீங்களே, அப்பதான் நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து என்னையே அறியாம உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவும் பொண்ணு சேர்ந்து நான் மாட்டி விட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்பிகா. யாரும் இல்லாத எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதுவும் நீ எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். அம்மா அம்மா, ரேஷ்மா அம்மா வந்துட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களா? அப்பா ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் போன் பண்ணி சொன்னாருமா. அம்பிகா, நான் போய் சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி மச்சினி அசத்த போறீங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வெளியே போற வேலை இருக்கு. சீக்கிரமா போங்க. ரேஷ்மா, இறங்குமா. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். வா, உள்ள போலாம். வா, உள்ள போலாம்.
கோயில் பிரசாதம். ஐயோ அக்கா, அமெரிக்கால அம்மனும் இல்ல அபிஷேகமும் இல்ல. இதெல்லாத்தையும் நான் எப்போ மறந்துட்டேன். அமெரிக்காவில படிச்சிட்டேங்கிறதுனால நம்ம கலாச்சாரத்தை மறக்க முடியுமா? வச்சுக்கோ. ஓகே ஓகே, நீயே வச்சு விடு. ம். ஆ, எங்க உன் அழகான புருஷன்? ஆ. வாவ். ஹாய் அத்தான், glad to meet you. ஸ்மார்ட். விஜய் அத்தான முதல்ல நான் சந்திச்சிருந்தா நிச்சயம் உனக்கு நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். என்ன பண்றது, பரவாயில்ல. நானும் விஜய் அத்தான் மாதிரியே ஒருத்த தேடி கண்டுபிடிச்சு கட்டிக்கிறேன். யூ ஆர் லக்கிக்கா. இந்தாங்க, உங்களுக்காக ஸ்பெஷல் gift கொண்டு வந்திருக்கேன். இது அக்காவுக்கு. Thank you. இது அத்தானுக்கு. Thank you. Wear it, I say. Wow, you look so smart. Hello. அவ ரொம்ப ஜோவியல் டைப். ஓகே அங்கிள், நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி. Hi அத்தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீட்டு விளையாட வரலையா? எனக்கு 2-3 phone எவ்வளவு நேரமா பண்ணணும். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு தெரியுமா? வந்துடுறேன். போன் எல்லாம் அப்புறம் பண்ணலாம். எந்திரிச்சு வாங்க. வாங்கடா. இன்னைக்கு உங்களோட பண்ணல. வாங்க. கையை விடுங்க. பாருங்க வாங்க. சின்ன குறும்புத்தனம் விட்டு போவே இல்லை. அவ எப்பவும் அப்படிதான். சீட்டு போடுங்க டாடி. விஜய், இவ கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிட்டா என் கடமை எல்லாம் முடிஞ்சிடும். அதோட கம்பெனியோட எல்லா பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு என்னோட கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும். உடனே இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி பிடிக்கணும். ரேஷ்மா, என்னக்கா? எங்க கல்யாணத்துக்கு கும்பகோணத்துல இருந்து ஜெயலட்சுமி ஆண்டி அவங்க மகனும் வந்திருந்தாங்க. ஆண்டியோட மகன் சிவா இல்ல, உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சான். ஓஹோ. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னான். அவனு எனக்கு தெரியும். அவன் வேணாம். என் ஃப்ரெண்டு சங்கர்லிங்கத்தோட பையனை தெரியுமா? அதாம்மா ஸ்டேட்ஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தானே. அவன் நல்லா இருப்பான். ஆனா குள்ள கத்திரிக்காய் வச்சே. அப்போ உன் மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா என்ன? இருந்தா சொல்லு, அவனே முடிச்சிருவோம். இருக்கு, அத்தான் தான். அத்தான் மாதிரி நல்ல ஸ்மார்ட்டா நல்ல கியூட்டா இருக்கிற ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கணும். நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். ரேஷ்மாவால ஃபேமிலியே கலகலப்பா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அங்கிளுக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டாரு. அங்கிள் இறந்ததுக்கு அப்புறம் கம்பெனி பொறுப்பையும் வீட்டு பொறுப்பையும் நானே கவனிக்க வேண்டியதாயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக நாங்க எல்லா வேதனையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம். ரேஷ்மாவுக்கு நான் பல இடங்கள்ல மாப்பிள்ளை பார்த்தேன். ஆனா அவளுக்கு யாருமே பிடிக்காம போயிடுச்சு. மனசு தளராம நான் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணினேன். ஏன் போதாத நேரமோ இல்ல யார் கண்டுபிடிச்சோன்னு எனக்கு தெரியல, ஒரே நாள்ல என் வாழ்க்கையே தலைகீழ ஆயிடுச்சு. பாத்ரூம்ல குளிக்க போன ரேஷ்மா பிட்ஸ் வந்து தலையில அடிபட்டு செத்துட்டா. அத நேர பார்த்த அம்பிகாவுக்கு புத்தி பேதலிச்சிருச்சு. என்ன டாக்டர், என்னாச்சு? நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி அடைய வேண்டாம். உங்க மனைவி கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ்ல தான் இப்ப இருக்காங்க. இப்ப என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். எப்படியாவது இவளை காப்பாத்துங்க டாக்டர்.
விஜய், வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க முயற்சி பண்றோம். ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். சாரி விஜய், மனசுல இவ்வளவு வேதனை இருந்தோ அது எல்லாம் வெளியே காட்டாம என்கிட்ட எவ்வளவு அன்பா நடத்துக்கிறீங்க. அந்த மனப்பக்குவமும் தைரியமும் ஆண்டவர் எத்தனை பேருக்கு தரா. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சது என்னோட பாக்கியம். விஜய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன சொல்லுங்க. நான் ஒரு டிகிரி ஹோல்டர். எனக்காக ஒரு வேலை ஏற்பாடு செஞ்சு தரணும். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் என்னை இங்க தங்கறதுக்கு அனுமதிக்கணும். என்னோட சூழ்நிலையும் வேதனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்காக இந்த உதவியை செய்வீங்களா? இது என் கெஸ்ட் ஹவுஸ். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் இங்க தங்குவேன். அதனால 2 நாள் வேணா நீங்க இங்க தங்கிக்கலாம். அப்புறம் உங்க வேலை விஷயம் நான் முயற்சி பண்றேன். ஐயோ, என்னாச்சு? எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது. நான் வேணா டாக்டர் கூப்பிட்டுமா? வேண்டாம், ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா கொடுங்க, போதும். சாஞ்சிக்கணும். ஓ கவிதா, நீங்க இங்க இருக்கீங்களா? நான் அங்க தேடினேன். இந்தாங்க. ஐயோ, நீங்க படுத்துக்கோங்க, நான் தேய்ச்சி விடுறேன். பரவாயில்ல, நான் தேய்ச்சி விடுறேன். இப்ப எப்படி இருக்கு? குறைஞ்சிருச்சு. ஓகே. கவிதா, என்ன கவிதா, நீ எதுக்கு இத பண்ணிட்டு இருக்க? கண்ணப்ப எங்க போனா? கண்ணப்பனுக்கு நான் லீவு கொடுத்துட்டேன். ஓ, நைட்டுக்கு நான் தான் டிஃபன் ரெடி பண்றேன். சரி, நானே ஹெல்ப் பண்றேன். என்னாச்சு? ஐயோ, நல்லா சுட்டுடுச்சே. வாங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். வாங்க. மெதுவா.
நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்றீங்களே, ஒரு நர்ஸ் மாதிரி. அது வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்குலாம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும்னு சொன்னா கேட்டாதானே. இப்ப கையில காயம் பட்டுடுச்சுல்ல, இனிமே எப்படி சாப்பிட போறீங்க? கண்ணப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி. இந்தா போ. நான் உங்களை கூட்டி விடுறேன். தருங்க. என் கெஸ்டா வந்த உங்களை ரொம்ப வேலை வாங்குறல்ல? அப்போ என்ன நீங்க வெறும் கெஸ்டா தான் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமான்னு சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா? நிச்சயமா வருத்தப்படுவேன். அப்படின்னா நீங்க என் கெஸ்டே இல்ல. அப்புறம் என் வீட்ல ஒரு மெம்பர். மெம்பர்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுமே, அது என்ன? நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு போனா 5 நாள் கழிச்சு தானே திரும்பி வருவீங்க? ஆமா, ஆனா நீ எங்கேயே தங்கிக்க கவிதா. இந்த 5 நாள் நான் எப்படி உங்களை பார்க்காம இருப்பேன்? விஜய் நான் ஒரு சொன்னா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே? இல்ல, சொல்லு. இந்த 2 நாள்ல என்னையும் அறியாம நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க நல்ல மனசு, என்கிட்ட காட்டுற அன்பு, இதையெல்லாம் என்னால மறக்க முடியல. ஐ லவ் யூ விஜய். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஒரு நாள், ஒரு நிமிஷமாவது நான் உங்க மனைவியா வாழணும். என்னைக்காவது அம்பிகாவுக்கு குணமடைஞ்சா அன்னைக்கு நான் விலைக்கு போயிடுவேன். என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? நீங்க திரும்பி வரப்போ ஒரு நல்ல பதிலோட வரணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் யோசிச்சு சொல்றேன். நர்ஸ், கொடுங்க, நான் கொடுக்குறேன்.
அம்பிகா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு ஆசைப்படுறா. உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தானே? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. நல்லவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை தான். இதோ உன்ன மாதிரி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற என்ன அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு. வர முகூர்த்தத்திலே எனக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உன்னோட சொத்தை நாங்க சேர்ந்து அனுபவிக்க போறோம். என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஐயோ, கையில என்னாச்சு? சமைக்கிறப்போ கை சுட்டுருச்சு, அவ்வளவுதான். சார், நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவசரமா ஊருக்கு போகணும். என்ன விஷயம்? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்திருக்கு. கொஞ்சம் பணமும் லீவும் வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துறேன். அக்கா, நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். அக்கா, நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். அக்கா, நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். நான் குளிச்சிட்டு வரேன். இப்படி இருக்க? சீ, தூக்கி போடுங்க அத முதல்ல. ஏய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிப்போச்சுல. ஆமா. அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டாமா? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த புரோக்கர் மனோகர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். நம்ம ரேஷ்மாவுக்கு கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்தாருன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, என்ன நீங்க? உங்களுக்கு நேரங்கள் ஒண்ணு கிடையாதா? யாரு இல்லவா? ஐயோ, இந்த பங்கஜ பார்க்க போறா. போயிட்டா. ஐயோ, மூஞ்சிய பாரு, நல்லா அசடு வடியுது. ஏய், இதுக்கெல்லாம் இந்த வீட்ல பெட்ரூமே இல்லையா? வித் ஏசியோட 1க்கு 4 இருக்குல்ல, அங்க வச்ச கொஞ்சலாம் இல்ல. அது வந்து என்னதான் புருஷன் லட்டு மாதிரி இருந்தாலும் எங்க பார்த்தாலும் இதே வேலைதானா? இவ கல்யாணத்தை முடிச்சு முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்பி வைங்க. அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து போக மாட்டேன். விஜயத்தான் மாதிரி ஒரு அழகான புருஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன். எப்ப பார்த்தாலும் விஜயதான் விஜயதான். அவளை கட்டிக்கோ. நான் ரெடி, நீ ரெடியா? போடுங்க இருந்து. பாய். அத்தா, அத்தா, எனக்கும் இதே
மாதிரி எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க தான். ஐயோ ப்ளீஸ் சொல்லித்தாங்க தான். சரி 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 இப்படி இரு. கால தூக்கு. கையை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஐயோ அத்தா எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல. பாத்தா ஐயோ எனக்கு கையெல்லாம் வலிக்குது. விடுங்க கை வலிக்குதா? ஐயோ என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. கை வலிக்குதா? விடுங்க. அம்மா ஐயோ என்னால முடியலடா சாமி. எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை நான் பண்ணிக்கிறேன். அம்மோய் எக்ஸசைஸ் பண்ணியாச்சா? என்னங்க டீ? அம்பிகா மறந்துட்டேன். புரோக்கர் மனோகர் போன் பண்ணியிருந்தாரு. சாயந்தரம் 5 மணிக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி நம்ம ரேஷ்மாவை பொண்ணு பார்க்க வராங்களாம். என்ன ரேஷ்மா ரெடி தானே? வர்றது ரொம்ப வசதியான ஃபேமிலின்னு புரோக்கர் சொன்னாரு. அதனால அவங்கள நல்லா கவனிக்கணும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். நீங்க சொதப்பாம சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. நான் மத்தியானமே வந்துடுறேன். அம்பிகா குளிக்கணும். கொஞ்சம் ஹீட்டர் ஆன் பண்ண. ஆன் பண்ணிட்டேன். என்னங்க டவல்? வா போலாம். என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ரேஷ்மாவை பொண்ணு பார்க்க வராங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. எதுக்கு சார் வீணா? பங்கஜம் அவ எனக்கு வேணும். ரேஷ்மாவை நான் தான் கட்டிக்கிறோம். அந்த சின்ன மொட்டு மேல எனக்கு அலாதியான ஆசை இருக்கு. அதோட ரேஷ்மாவை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்துல பாதி அவனுக்கு வேற கொடுக்கணும். அது நடக்கூடாது. முழு சொத்தும் ரேஷ்மாவும் எனக்கு வேணும். எல்லாரும் குடுமா. உன் பேர் என்னம்மா? ரேஷ்மா. அமெரிக்கால போய் படிச்சதுனால வேலைக்கு போகணுன்ற ஆசையெல்லாம் இருக்கா? அந்த மாதிரி ஆசையெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு ஒரே ஒரு மகன்தான். தேவைக்கு அதிகமாவே சொத்து இருக்கு. அதனால எங்க மருமக வேலைக்கு போறதுல எங்களுக்கும் விருப்பம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி அவ நடந்துக்குவா. மோகன் பொண்ணு பிடிச்சிருக்காப்பா?
இஸ் ஓகே, நாட் பேட். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடுத்த முகூர்த்தத்திலேயே நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன ஜானகி? சாரில கரை ஆயிடுச்சு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் சாரி வாஷ் பண்ணிட்டு வரேன். பங்கஜம் கூட போமா. வரதட்சணை சீர் இதெல்லாம் அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அம்மா, நீங்க எந்த ஊரு? தஞ்சாவூர். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? ரேஷ்மா 4 வருஷம் அமெரிக்கால படிச்சிட்டு இருந்தா. தெரியும், அவங்க சொன்னாங்களே. அம்மா, உங்களை பாக்குறப்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுது. அதனாலதான் இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த பொண்ணு அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கப்போ 2 தடவை அபார்ஷன் பண்ணிருக்கா. இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அவ ட்ரெஸ்ஸையும் அவளையும் பார்க்கும் போதே இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பா நான் சந்தேகப்பட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தி ஆகணும். ஏன்னா நிறைய விஐபிங்க இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. பொருத்தம் பார்த்து அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நாம போலாம். நாங்க போயிட்டு வரோம். போடா. என்ன இப்படி பேசிட்டு போறாங்க? புடவையில டீ கொட்டிருச்சுல்ல, அதான் அப்செட் ஆயிட்டு போறாங்க. ரேஷ்மா, அக்காவும் பங்கஜமும் ஷாப்பிங் போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது பண்ணி கூட. போங்கதா, அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் ரேஷ்மா, வா. நான் நாவல் படிச்சிட்டு இருக்கேன்ல, இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவேன். அப்புறம் படிச்சுக்கலாம் ரேஷ்மா, வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். சரி, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். என்னடா இது? எனக்கு பயமா இருக்கு. என்ன அனுப்பி விடுங்க. இவங்க யாராவது பாத்துட்டு போறாங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ, நான் விழுந்துற போறேன். விடுங்க என்ன. இறக்கி விடுங்கன்னு சொல்றேன்ல. வேண்டாம். சொன்னா கேளுங்க தா. என்னடா அது? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? உங்க மனைவியோட தங்கச்சியை இப்படியா ட்ரீட் பண்றது? நீங்க இவ்வளவு மோசமானவர்னு நான் நினைக்கவே இல்ல. ரேஷ்மா, ப்ளீஸ். வேண்டாம், ஒண்ணும் பேச வேண்டாம். ரேஷ்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு வேணும். ஓஹோ, உங்க மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்கா? ஆமா, இருக்கு. உனக்கு இல்லையா? இல்ல. அப்ப என்கிட்ட நீ நெருங்கி பழகுனது ஆசையா நடந்துக்கிட்டது? நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டா, பிரதரா நினைச்சுதான் அப்படி எல்லாம் பழகினேன். ஆனா நீங்க அதை தப்பா நினைச்சுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பாவம், அவ எப்படி தாங்கிக்குவா சொல்லுங்க. ரேஷ்மா, உன் உடம்புக்காக மட்டும் நான் ஆசைப்படல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் நான் தயாரா இருக்கேன். 2 மனைவிகளோட எத்தனை பேர் வாழ்றது இல்லையா? மத்தவங்க செய்யற தவற சுட்டி காட்டி அதை நியாயப்படுத்தாதீங்க. சேஞ்ச் யுவர் மைண்ட். ஐ கான்ட். என்னது? என்னால இதை மாத்திக்க முடியாது. ஐ கான்ட். என்ன
ரேஷ்மா, ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது ஒண்ணு இல்லக்கா, எனக்கு மாப்பிள்ளை அமையாதனால உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வருத்தம் இருக்குல்ல, அத நான் அத்தான் கிட்ட சொன்னதும் அவர் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா? என்ன சொன்னாரு? என்ன அமெரிக்காக்கு போய் MBA படிக்க சொன்னாரு. எனக்கும் அது விருப்பம் தான். படிச்சு முடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அங்கேயே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையலாம் இல்லையா? இல்லையா தான்? ஆமா, அவ போகட்டும். அத்தான் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். அக்கா, அத்தானுக்கு ரொம்ப பசிக்குதா, போய் அவர் பசி அடக்கு போ. சாரிங்க, இந்த 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். நீங்க பயப்படாதீங்க அத்தா, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா என் மேல வச்சிருக்க ஆசைய தயவு செஞ்சு விட்டுடுங்க பிளீஸ். ஹலோ, ஈஸ்டர்ன் டிராவல்ஸ். எஸ், ஐ அம் ரேஷ்மா. சொல்லுங்க. நான் உடனே அமெரிக்கா போகணும், அரேஞ்ச் பண்ணுங்க. உடனே டிக்கெட் கிடைக்குது. நோ, நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஓகே மேடம், நான் ட்ரை பண்றேன். ஓகே. என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீ தனியா போற? ரேஷ்மா வரல? இல்ல, அவ இன்னும் குளிக்கல. போயிட்டு வரட்டுமா? ரேஷ்மா, என்னங்க, என்னங்க, கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதுங்க. ரேஷ்மா காக்காளி இப்போ வந்து தலையில அடிபட்டு செத்துட்டா. பங்கஜம், நீ எஸ்ஐ சுரேஷ்குமார் போன் பண்ணி உடனே வர சொல்லு. நான் அம்பிகா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். வெரி குட், முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. பங்கஜம், இதுல 2000 ரூபாய் இருக்கு. சந்தோஷம் தானே? வீட பூட்டி சாவி நீ எடுத்துட்டு போயிடு. என்கிட்ட இன்னொரு கீ இருக்கு. ஊருக்கு போயிட்டு எப்ப திரும்பி வருவேன்? 2 வாரத்துக்கு அப்புறம். 2 வாரமா? ஐயோ, 2 வாரம் தாங்குது. 1 வாரத்துல வந்துரு. என் கல்யாணம் இருக்குல்ல.
முடிவு பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணம் நடக்கும். எஸ், ஐ டு லவ் யூ. என்ன கனவு கண்றியா? கனவுல கூட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. உன்ன மாதிரி ஒரு நல்லவ எனக்கு மனைவி அமைவான்னு நானும் நினைக்கவே இல்லை. இனிமே நீ வெறும் கவிதா இல்ல, கவிதா விஜய், கோடீஸ்வரி. ஐ லவ் யூ. ஐ ஆல்வேஸ் லவ் யூ. தேங்க்ஸ் கவிதா. நம்ம உடனே சிட்டி பங்களாக்கு போகணும். சீக்கிரம் குடிச்சிட்டு ரெடியாடு. உன்னை போல ஒரு நல்லவன் எனக்கு மனைவியே கிடைப்பான்னு நானும் நினைக்கல. உன்னை போல ஒரு நல்லவ எனக்கு மனைவியே கிடைப்பான்னு நானும் நினைக்கல. நோ நோ, 1 கோடி எல்லாம் ஒத்து வராது சார். ஐ வாண்ட் 2 crores. ஓகே? கவிதா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப வேண்டாம். டாக்டர்ஸ் ரவுண்ட் வர நேரம். சரி, வேண்டாம்னா விட்டுறேன். இப்ப நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன். நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வரணும். வீட்டுல நான் மட்டும் தான் இருப்பேன். என் பொண்டாட்டியும் குழந்தைகளும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். பட் நான் கேட்டதை மறந்துடாத. ஐயோ, நான் மறக்க மாட்டேன் கவிதா. நீ வந்தா எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ஓகே? அப்படின்னா வரேன். வா கவிதா. ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்கா எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். வா போலாம். வச்சுக்க. என்ன இது? 10,000 ரூபாய் தர? என் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன்னு சொன்ன? நீ டென்ஷன் ஆகாத. வாழ்க்கை இந்த 10,000 ரூபாய் பெருசு. நீ என்ன தேவலோக பேரழகி? ஆமா ஆமா, ஆசை நிறைவேறிடுச்சுனா நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். 1 லட்சமா? இல்ல கிண்டல் பண்றியா? நான் கிண்டல் பண்ணல. எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரலனா நான் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். என்னடி சுயரூபம்? காட்டிடு. நான் மாதிரி எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்திருப்பேன். சும்மா பயமுறுத்தாதடி. இது உன் வீடு, இது உன் பெட்ரூம். நான் ஒரு போன் பண்ணி உன் மனைவி கிட்ட எல்லாம் சொன்னா உன் வாழ்க்கையை சீரழிச்சிடும்.
நீ சொல்லுவியா? நான் ஒரு போன் பண்ணா ஒன்னு அரெஸ்ட் பண்ண போலீஸ் இங்க வரும். அதே போலீஸை வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்க என்னால முடியும். என்ன சொல்ற? எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரலனா நான் அதை செஞ்சிடுவேன். நீ சரியான கிரிமினல். நீ இருக்க வேண்டிய இடம் ஜெயில். நான் இப்ப போலீஸ் கூப்பிடுறேன். ஹலோ. மிஸ் பண்ண கூடாது. யாராவது தப்பிச்சு போனா உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? கார்ல ஆர்டிஎக்ஸ் பாம்பை கடத்திட்டு வராங்க. நமக்கு கிடைச்ச தகவலை நாம இக்னோர் பண்ண முடியாது. ஓகே? must be alert. Okay? யாரோட காரா இருந்தாலும் தரவா செக் பண்ணுங்க. பி அலர்ட். அண்ட் தென் மிஸ்டர் ஹரிதர், எல்லா கார் டெக்கையும் தரவா சர்ச் பண்ணுங்க. சரி சார். எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். பி கேர்ஃபுல். எப்படி இந்த ரூட்ல வரணும்? நைட் ஃபுல்லா செக்கிங் நிறுத்தாம ஜாக்கிரதையா பாருங்க. ஓகே? ஒரு சின்ன டவுட் வந்தா கூட நான் மிஸ் பண்ண போறோம். எப்படி நாம come on follow me. செக் பண்ணுங்க. நீங்க எங்கே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். come on. நீங்க டிக்கி ஓபன் பண்ணுங்க சார். இதுல யாரையோ கண்டம் துண்டமா வெட்டி பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க சார். சரி வாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்தாங்க மேடம், நீங்க வாங்கிட்டு வர சொன்ன மருந்து சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கவிதா கிளம்பலாம். என்னப்பா, நாங்க சிட்டி பங்களா போறோம். நீங்க தனியா தான் இருப்ப. சரி, கவனமா இருங்க. சரி சார், போலாம். வரோம். சார்.
என்ன பாக்குற? பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஒண்ணு விடவா? வா. இதெல்லாம் அம்பிகாவோடது. இனிமே இதெல்லாம் உனக்குதான். இதெல்லாம் 25 லட்சம் வருது. இதெல்லாம் எடுத்து முதல்ல உள்ள வைங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் காதலிக்கிறது உங்களை தான். என்ன நல்ல மூடா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துடுறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? இது கொடுங்களே, நான் ஊத்தி தரேன். சரி, நீ ஊத்தி வை, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தரேன். குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடணும். தனியார் மருத்துவமனையில் போலி நர்ஸாக பணிபுரிந்து வந்தாள். பெரிய கிரிமினல் இவள். கவிதா என்ற புனை பெயரோடு சென்னையை சேர்ந்த குமார் என்ற தொழிலதிபரை பணத்துக்காக கொலை செய்து அவருடைய பிணத்தை கண்டந்துண்டமாக வெட்டி உடலை மூட்டை கட்டி குமாரின் காரில் ஏற்றி செல்லும் போது காவல்துறையினரால் தடுக்கப்பட்டு அவர்களிடமிருந்து தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கிறாள். காஞ்சனா என்ற கவிதாவை யாரேனும் பார்க்க நேர்ந்தால் உடனே வில்லிவாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவள் ஒரு பயங்கரமான பெண். அழகும் வசதியும் வாய்ந்த வாலிபர்களை தன் வலையில் சிக்க வைத்து அவர்களிடமிருந்து பணம் பறித்து அவர்களை கொலை செய்யவும் தயங்க மாட்டாள். எனவே இவளை பற்றிய தகவல் அறிந்தால் உடனே நீங்கள் இந்த டிவிக்காரங்களுக்கு என்னோட நல்ல போட்டோ எதுவும் கிடைக்கலையா டெலிகாஸ்ட் பண்றதுக்கு? என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்போ
நீ கொலைகாரியா? அதுல என்ன சந்தேகம்? இப்ப டிவில காட்டுனாங்களே பாக்கல? பணத்துக்காக நான் கொலையும் செய்வேன். அப்போ நீ என்ன காதலிச்சது? காதலா? உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு மனைவியா பின்னால ஆலையே என்னால முடியாது. எனக்கு தேவை பணம். அது எனக்கு கிடைச்சிடுச்சு. நகையும் பணமுமா சேர்த்து மொத்தம் 50 லட்சம். ஓகேப்பா, வரேன். பாய். உன்னால எனக்கு எதுவும் செய்ய முடியாது. நீ செத்துட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மூச்சு நின்னுடும். நீ குடிச்சே ட்ரிங்க்ஸ், அதுல நான் விஷத்தை கலந்துட்டேன். அம்பிகா, அவளை பிடி. அவ கொலைகாரி. அவளை பிடி. என்ன மன்னிச்சிரு. நீ என்ன மன்னிக்கணும். உனக்கும் ரேஷ்மாவுக்கும் நான் செஞ்ச துரோகத்துக்கு ஆண்டவன் எனக்கு தண்டனையை கொடுத்துட்டான். உங்க 2 பேரோட வாழ்க்கைய நான் நாசமாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிக்கணும்.